எல் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் சுகம் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் சுகம் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலே நீர் எங்களை சந்திக்க வந்திருக்கிறபடி ஆளுமுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வருடம் உம்முடைய வருடம் அப்பா. பல காரியங்கள் பல திசைகளிலே நடக்கலாம். எத்தனையோ எதிர்த்து வருகிற புயல்கள் வீசலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், நீர் எங்களுடைய எல் ஷடாவாய், நீர் எங்களை போஷித்து பராமரிக்கிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. தகப்பனே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளை நீர் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. என்னதான் சுற்றுச்சூழல்கள் மாறினாலும் அப்பா, என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், உலகத்தில் என்னதான் மோசமான காரியங்கள் நடந்தாலும், கர்த்தருடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி. செழிப்பையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று போவாஸ் ரூத்தை அவன் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மகளே, நீ இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தபடியினால் உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலன் என்றால் ரிவார்ட். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு ரிவார்ட் கொடுத்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லாவிட்டால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நாம் சாதிக்கும் பொழுது நமக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு வாழ்த்துதல் கிடைத்தால் கூட அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. நம்முடைய மனசுக்கு அது அவ்வளவு ஆறுதலா இருக்கிறது. சில நேரத்துல ரிவார்ட்ஸ் கிடைக்கும் பொழுது அது மிகவும் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ரிவார்ட் எவ்வளவு பெரிதான ரிவார்டா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் கொடுக்கும் பொழுது, அந்த ரிவார்ட் எவ்வளவு அருமையாக இருக்கும், அது நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு சந்தோஷப்படுத்தும். போவாஸ் ரூத்தை வாழ்த்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், உனக்கு நிறைவான பலன், உன்னுடைய ரிவார்ட்ல எந்த குறையும் இருக்காது, அது நிறைவான பலனா இருக்கும் என்று போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே 100 முறையாவது இந்த ரிவார்ட் பலன் என்ற வார்த்தை மறுபடியுமாக வருகிறது. இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பலவிதமான பலன்களை வைத்திருக்கிறார். நாம் எந்த ஒரு சிறிய காரியம், ஒரு நன்மையான காரியம் செய்யும் பொழுது, யாருக்காவது நாம் உதவி செய்தாலும் சரி, ஒரு ஜெபத்தை செய்தாலும் சரி, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பிரதிபலன் வைத்திருக்கிறார். நாம் ஊழியங்களுக்கு செய்கிற காரியங்கள், ஊழியக்காரரை நாம் கனப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ரிவார்ட் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா பிரயாசங்களுக்கும் ஆண்டவர் பலன் வைத்திருக்கிறார்.
அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை அன்று கூட கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் வரும்பொழுது ஒவ்வொருவனுக்கும் நான் கொடுக்கிற அந்த ரிவார்ட், அந்த பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? கர்த்தருடைய வருகை, அதை தாண்டி ஆண்டவருடைய பரலோகத்துக்கு நாம் போகும்போது கூட அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கப்படுவோம். அப்பொழுது கூட ஆண்டவர் நமக்கு ரிவார்ட் வைத்திருக்கிறார், நமக்கு நல்ல பலன்களை வைத்திருக்கிறார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ரிவார்டு கொடுக்கிற தேவனாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட பலனாம்? அது நிறைவான பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரூத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரூத் நம்ம ஒவ்வொருவரையும் அடையாளம் காட்டுகிறாள், சபையை அடையாளம் காட்டுகிறாள். ரூத் மணந்து கொண்ட அந்த போவாஸ், ரூத் மேல் மனமிறங்கி அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த போவாஸ், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிறான். பின்னணியிலே ரூத்தை வழி நடத்தி அவளுக்கு ஆலோசனை சொல்லி படிப்படியாக போவாசோடு ரூத் இணையும்படியாய் கிரியை செய்த ஒருவள் தான் நகோமி. நகோமி எப்படி அந்த ரூத்துக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தினாலோ, அதே போல இந்த காலங்களிலே பரிசுத்தாவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ரூத்துடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, தேவனற்ற ஒரு ஜனக்கூட்டம், விக்கிரக ஆராதனை, இன்னும் பல மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு தேசத்தை விட்டு அவள் கடந்து வந்து தேவ ஜனம் இருக்கிற பெத்லெஹேமிலே குடியிருக்கும்படியாய் அவள் தீர்மானம் எடுத்து அவள் வந்தாள். காரணம், அவளுடைய மாமியாகிய நகோமியின் மூலமாய் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவள் விளங்கி கொண்டபடியினாலே அந்த தீர்மானத்தை எடுத்தாள். மோவாப் தேசத்திலே அவளுடைய கணவன் மரித்து போனான், மாமனார் மரித்து போனாள், இன்னும் அவனுடைய மச்சான் மரித்து போனாள். இப்படி பல மரணங்கள், பல தரித்திரங்கள், பல சிக்னஸஸ், இதெல்லாம் கடந்து போன அந்த தேசம் தான் மோவாப். அந்த தேசத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது கூட நகோமி, மகளே, நீ உங்க வீட்டுக்கு திரும்பி போகலாம், கணவனும் இழந்து விட்டாய், நானும் இந்த ஊரை விட்டு போக போகிறேன் என்று அவள் சொல்லும் பொழுது அவள் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். இல்லையம்மா, நான் உங்கள் பின்னாக தான் வரப்போகிறேன். ஏனென்றால் உங்களுடைய தேவன் உண்மையான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நீர் எங்கு போனாலும் நான் வருவேன், உங்க தேவன் தான் என் தேவன், உங்க ஜனம்தான் என் ஜனம் என்று அவள் உறுதியாய் அந்த மாமியை பின்பற்றி அவள் பெத்லெஹேமுக்கு வந்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, முதலாவது அந்த புருஷன்மார் நகோமி, ஓர்பாள், அந்த 2 புருஷன்மார் மரித்த பொழுது அந்த 2 கைம்பெண்களையும் அந்த நகோமி பார்த்து சொல்லுகிறாள், உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது, உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. ஐ ஆம் வெரி கிரீவ்ட் அபவுட் யூ. அப்படி என்றால் அவர்களை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நகோமிக்கு ஒரு கவலை உண்டானது, ஒரு பாரம் உண்டானது. இந்த பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்த போகிறார்கள், இவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பாரத்திலே அவள் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நம்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பாரம் உள்ளவராயிருக்கிறார், கவலை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய கவலை யாருக்கும் தெரியாது, என்னுடைய பாரத்தை பொறுப்பெடுத்த யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நிமித்தம் நான் கவலை உள்ளவராயிருக்கிறேன், உங்கள் பாரங்களை என்னிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சுகமா இருக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி சௌக்கியமா இருக்க முடியும், நீங்கள் எப்படி பத்திரமா இருக்க முடியும் என்ற பாரம் எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டாம். நீங்கள் ஆவியானவரிடத்திலே சொல்லுங்கள், அப்பா, இதுதான் என்னுடைய பாரம், இதுதான் என்னுடைய கவலை, இதுதான் என்னுடைய தேவை. இந்த வருடத்தில் எனக்கு என்ன நடக்குமோ என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறேன் அப்பா, இந்த பாரத்தை நான் உமக்கு தெரிவிக்கிறேன் என்று அவரிடத்திலே சொல்லுங்கள். ஏனென்றால் உங்கள் நிமித்தம் அவர் பாரம் உள்ளவராய், கவலை உள்ளவராக இருக்கிறார். அந்த பெத்லெஹேமுக்கு அந்த ரூத் நகோமியோடு கடந்து வந்தாள். கடந்து வரும் பொழுது அந்த நகோமி சொல்லுகிறாள், இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ஒரு ஆஸ்தி உள்ள
கனம் பொருந்திய ஒரு மகன் இருக்கிறான். அவனுடைய பெயர் போவாஸ். அந்த போவாசுடைய வயல்களிலே ரூத் வேலை செய்ய அவள் புறப்பட்டு போனாள். அந்த நாட்களிலே விதவைகளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் கீழே விழுந்த அந்த அரிக்கட்டுகளை, அந்த தானிய மணிகளை அவர்கள் பொறுக்கிதான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாட்களிலே இருந்தபடியினாலே இந்த ரூத் அந்த வயலிலே போய் கீழே விழுந்த அந்த அரிக்கட்டுகளை, அந்த கதிர்களை அவள் பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு கொண்டு வந்து கூழோ கஞ்சோ செய்து அவளும் நகோமியும் சாப்பிடுவார்கள். அந்த அந்த இடத்திலே அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போவாஸ் அவளை பார்த்து என்ன சொல்லுகிறான், நீ வேறே வயலுக்கு போக வேண்டாம், நீ இந்த வயலிலே நீ வேலை செய், இங்கே உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று அவன் அறிவுரை சொல்லுகிறான். அதே போல அவள் வீட்டுக்கு செல்லும் பொழுது கூட அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அந்த நகோமி பார்த்து சொல்லுகிறாள், மகளே, வேறொரு வயலிலே மனுஷர்கள் உன்னை எதிர்கொண்டு வராதபடி நீ அந்த வயலிலே அந்த வேலைக்காரர்களோடே நீ இருப்பது நல்லது. அதே போல அந்த அறுப்பு காலம் முடிந்து தீரு மட்டும் போவாசுடைய வயலிலே பாதுகாப்பு இருந்தபடியினால் ரூத் அதே வயலிலே அவள் வேலை செய்து கொண்டே இருந்தாள். கொஞ்சம் கதிர்கள் கிடைக்கும், அந்த கொஞ்ச மணிகளை கொண்டு வந்து அவர்கள் ஆகாரமாக அதை மாற்றி ஒரு கூழோ கஞ்சோ செய்து அவர்கள் புசித்து கொண்டிருந்தார்கள். அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கவலை உள்ளவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய வயலிலே என்னுடைய பாதுகாப்பிலே நீ இருக்கிறாய், உனக்கு அடைக்கலம் இருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று 91ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? அதே போலதான் இந்த ரூத்துடைய வாழ்க்கையிலும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் அவளுக்கு கிடைத்தது. 57ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, விக்கினங்கள் எல்லாம் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையனின் நிழலிலே எனக்கு அடைக்கலம் இருக்கிறதப்பா. உண்மையாகவே நாமும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்வோம், என்னுடைய விக்கினங்கள், எங்களுடைய துக்கங்கள், என்னுடைய கஷ்டங்கள் கடந்து போக மட்டும் எனக்கு ஒரு அடைக்கலமான இடம் இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய செட்டைகள். எனவே தான் போவாஸ் வாழ்த்தும் போது சொல்லுகிறார், உன் தேவனுடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தபடியினால் உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று அவர் வாழ்த்தினார். அருமையானவர்களே, அந்த இடத்திலே அவளுக்கு அடைக்கலம் கிடைத்தது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ரூத்துக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த போவாஸ் விசாரிக்கிறான், இந்த மகள் யார், புதிதாய் இருக்கிறாளே, எங்கிருந்து வந்தாள்? அவன் விசாரிப்பது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், நீ இந்த வயலிலே வேலை செய், மத்தியான நேரத்திலே எங்களோடு கூட நீ உட்கார்ந்து நீயும் ஆகாரத்தை புசிக்கலாம் என்று அவன் இடம் கொடுத்தான். அது மாத்திரமல்ல, வேலைக்காரரிடத்திலே சொன்னான், நீங்கள் கதிர்களை அறுக்கும் பொழுது உங்களுடைய கை வழியாக சில கதிர்கள் கீழே விடுங்கள், அவள் அதை எடுத்து கொள்ளட்டும், நீங்கள் அதை போய் திரும்ப எடுக்க வேண்டாம், அதை அவளை எடுத்துக்கொண்டு தாராளமா எடுத்துக்கொள்ளட்டும், அதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு அவள் கொண்டு போய் மாமியோடு அவள் சந்தோஷமாய் சாப்பிடட்டும், அவளை யாரும் கேவலமாய் நடத்தக்கூடாது, ஈனப்படுத்தக்கூடாது, அவளை யாரும் திட்டக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தயவு. அவளும் சொல்லுகிறாள், ஐயா, என் மீது நீங்க இவ்வளவு தயவாய் இருப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று அவள் கேட்கிறாள். சங்கீதம் 102:13 சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. அநேக வருடங்கள் கடந்த வருடத்திலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடக்கும் பொழுது இன்னும் ஒரு தயவை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் ஒரு தயவில்லாமல் நீங்கள் உங்களுடைய நாட்களை கடத்தி இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சியோனுக்கு தயை செய்யும் காலம்
வந்து விட்டது. நாம் விசுவாசிப்போம். இந்த 2025 ஆண்டவருடைய ஃபேவர், ஆண்டவருடைய தயை என் மேல் அதிகமா இருக்க போகிறது. போவாசுடைய கண்கள் ரூத் மேல் இருந்தது போல கர்த்தருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது. அவர் என்னை பாதுகாக்கிறார். அவர் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என் மேல் தயவுள்ளவராய், பட்சமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், கர்த்தருடைய தயவு உங்க மேல வரும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்ய போவீங்க, உங்க கர்த்தருடைய தயவு உங்க பிள்ளை மேல் வரும், உங்க குடும்பத்தின் மேல் வரும். ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காக நீங்க போய் நிக்கலாம், உங்க மேல நீங்க முன்பின் தெரியாத ஆளா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய தயவு உங்க மேல வரும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஒரு முறை இதே சிகாகோ ஏர்போர்ட்ல நான் நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் இமிகிரேஷனுக்காக நின்று கொண்டிருந்தேன். அடுத்தது ஒரு டொமெஸ்டிக் ஃபிளைட் நான் எடுக்கணும். நான் ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட்டை முடித்திருந்தேன். ஆனால் அங்கு வெதர் ரொம்ப மோசமா இருந்ததுனால ஃபிளைட் எல்லாம் கேன்சல் ஆயிருந்தது. ஆனால் நான் இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட நெருங்கி போக 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 எல்லார் கையிலயும் 2 ஃபார்ம் ஃபில் பண்ணி வைத்திருந்தாங்க. நான் பார்க்கும்போது என் கையில ஒரு அட்டையை தான் நான் வைத்திருந்தேன். ஐயோ, நான் இன்னொரு ஃபார்ம் எடுக்காம வந்துட்டேனே என்று யோசித்து திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ ஜனம் நிற்கிறார்கள். நான் என்னுடைய லைனை விட்டு போய் இன்னொரு ஃபார்ம் எடுத்துட்டு நான் அந்த கியூவை ஜாயின் பண்றதுக்குள்ள அந்த பொழுதே விடிந்துரும், என் ஃபிளைட் எல்லாம் போயிரும். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டோம்ப்பா? 2 பக்கமும் போலீஸ் நிக்குது, நாயோட நிக்கிறாங்க. அப்பா, நான் இந்த லைனை கட் பண்ணனா எதுக்கு போறேன், ஏன் போறேன்னு வேற என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என்னப்பா நான் செய்யட்டும்? இன்னும் ஒரு 2 லைன் தாண்டுனா என்னுடைய டேர்ன் வந்துருமே, மணிக்கணக்கா நிக்கிறேனே, ஒரு அட்டையை விட்டுட்டேனே என்று சொல்லி நான் திரும்பி ஒரு 3-4 நபர்களை கடந்தேன். வேற வழி தெரியல. நான் கடந்து வரும் பொழுது நான் தனியா இருந்தேன். அங்க அந்த லைன்ல நிக்க வைக்கிறதுக்கு கூட, அந்த லைன்ல ஒரு ஸ்பாட் பிடிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. அப்ப நான் ஒரு 3-4 மெம்பர்ஸை நான் தாண்டி வரும் பொழுது ஒரு எல்டர்லி ஜென்டில்மேன் திடீரென்று பார்த்து, அம்மா என்ன ஆச்சு, ஏன் போறீங்க என்று கேட்டார். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப நான் சொன்னேன், அப்பா, எல்லார் கையிலயும் 2 ஃபார்ம் இருக்கு, நான் 1 தான் வச்சிருக்கேன், இன்னொரு ஃபார்ம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் ஓடி போய் அதை எடுக்க போறேன். இல்ல, நீங்க போகாதீங்க என்று சொல்லி அவர் பாக்கெட்ல இருந்த ஒரு ஃபார்ம் எக்ஸ்ட்ராவா வைத்திருந்தார். ஏன் எக்ஸ்ட்ரா எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் கையில 2 ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அவர் பாக்கெட்ல ஒரு ஸ்பேரா, ஒரு எக்ஸ்ட்ராவா வைத்திருந்தார். அதை எடுத்து எனக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதுக்காக அவர் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாரு? எனக்காக எடுத்திருந்தார். ஆண்டவருடைய தயவு என் மேல் இருந்தபடினால, எனக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் என்று கர்த்தர் அறிந்ததுனால, முன்கூட்டி ஒரு தகப்பனை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்மை எடுத்து வைத்துக்கொள், நீ கொடுக்க வேண்டிய ஒரு நபர் தேவையுள்ளவர் வருவார் என்று ஆண்டவர் அறிந்து அந்த காரியத்தை செய்தார். இந்த வருடத்திலே அநேகருடைய தயவு உங்கள் மேல் வரும். அநேகருடைய தயவு, மனுஷருடைய தயவும் உங்களுக்கு வரும். தேவனுடைய தயவும் உங்களுக்கு வரும். அருமையானவர்களே, அந்த வயலிலே அவள் வேலை செய்து சாயங்காலம் வீட்டுக்கு போவாள். வீட்டுக்கு போகும் பொழுது நகோமி அவளிடத்திலே கேட்பார், எப்படிமா இந்த நாள் இருந்தது, எங்கம்மா வேலை செய்த, எப்படிமா உன்னுடைய நாளை நீ கழித்தாய், எல்லாம் உங்களுக்கு உன்னிடத்துல அன்பா இருந்தாங்களா, உன்னை நல்ல விதமா நடத்தினார்களா? இப்படியெல்லாம் அவள் ஆலோசனை கொடுப்பாள். அந்த ஆலோசனை மாத்திரமல்ல, அடுத்தபடியாக போவாஸ் இடத்துல எப்படி நெருங்கி போக வேண்டும் என்று நகோமி ரூத்துக்கு சொல்லி கொடுத்தாள். ஏனென்றால் போவாஸ் அவருடைய நெருங்கிய உறவின் மகனாக இருந்தான். நகோமிக்கு தெரியும், போவாஸ் ரூத்தை மணந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் நெருங்கிய உறவினன், அவன் ஆஸ்தி உள்ள மனுஷன். அவர்கள் இழந்து போன நிலங்களை அவன் மீட்டுக்கொள்ள முடியும். அவன் மீட்டுக்கொள்ளும் நாளில் ரூத்தை கூட மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். அவளை தன்னுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வர முடியும். அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்க முடியும். அதற்குரிய தகுதிகள் அவனிடத்திலே இருந்தது. இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கும் கூட இருந்தது. ஒரு மகள் புருஷனை இழந்து விட்டிருந்தால் அவனுடைய சகோதரன், நெருங்கின சகோதரன் அந்த பொறுப்பை எடுத்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேசியிருந்தார். ஆனால் அதை அன்பின் நிமித்தமாய் செய்வார்கள், கட்டாயத்தை நிமித்தமாக அல்ல, அன்பின் நிமித்தமாக. இதையெல்லாம் அறிந்த நகோமி, இது ரூத்துக்கு தெரியாது, ஆனா நகோமிக்கு தெரியும். ஏனென்றால் படிப்படியாக அந்த ரூத்துக்கு ஆலோசனை கொடுத்து கொடுத்து போவாசை எப்படி அந்த வயலிலே போய் சந்திக்க வேண்டும், எப்படி அவனோடு பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த
கொடுத்த பொழுது அதே போல போவாஸ் அந்த சுதந்திரவாளி என்பதை அவன் உணர்ந்து கொண்டு, தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு ரூத்துக்கு அவன் அடைக்கலம் கொடுத்தான். ரூத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். உன் வயல்களை மீட்டு தருகிறேன் என்று சொன்னான். உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ஓபேத். அந்த ஓபேதுடைய வரிசையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். மோவாபியர் சபிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அவர்கள் இஸ்ரவேலுடைய எனிமீஸ், எதிராளிகளாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், அவர்கள் கேமோஸ் என்ற விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஜனங்களாய், பெருமைக்காரராய், வில்லி சூன்யம் நிறைந்த பட்டணம். அப்படிப்பட்ட ஊரிலே இருந்த ஒரு மோவாபு ஸ்திரீ, ஒரு வாலிப மகளை தேவன் தெரிந்தெடுத்து, உன்னை குறித்து நான் பாரமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் வயலிலே அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன் மீது நான் தயவுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை படிப்படியாய் நான் ஆலோசனை கொடுத்து நடத்துவேன் என்று சொன்ன தேவன் நமக்கு சொல்லாமல் இருப்பாரா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் மீது கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரூத்துக்கு அந்த நகோமி இளைப்பாறுதலை நான் உனக்கு தேடி தருவேன் என்று அவள் சொல்லுகிறாள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே, பின்பு அவள் மாமியாகிய நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? ஆங்கிலத்துல, உனக்கு ரெஸ்ட் வேணும் மகளே, உனக்கு ரெஸ்ட் வேணும். நீ நிறைய அலைந்திருக்கிறாய், நீ நிறைய பாடுபட்டிருக்கிறாய், நீ நிறைய கண்ணீர் விட்டிருக்கிறாய். யூ நீட் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட நான் உனக்கு தேடி தருவேன் என்று சொல்லிதான் இந்த போவாசோடு அவள் இணையும்படியான காரியங்களை நகோமி கற்றுக் கொடுத்து அந்த காரியத்தை அவர்களுக்கு முடித்து கொடுத்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் பரிசுத்தாவியானவர் நம் மீது பாரம் உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்க மேல கன்சர்ன்டா இருக்கிறார். உன்னை குறித்து எனக்கு மிகவும் व्यசனமா இருக்கிறது என்று நகோமி சொன்னது போல, இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உன்னை குறித்து நான் பாரமாயிருக்கிறேன், உன்னை குறித்து நான் கவலையாயிருக்கிறேன், நீ கவலைப்படாத, உன் பாரத்தை நான் எடுக்க போகிறேன், உன்னை குறித்து உனக்கு ஒரு நல்ல புகலிடமாய் நான் இருக்கிறேன், உன் மீது தயை வரும்படியாய், உனக்கு தயை செய்யும்படியாய் நான் இருக்கிறேன், உனக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாய் நான் இருக்கிறேன், உனக்கு ரெஸ்ட் கொடுக்கும்படியாய். அல்லேலூயா. சில நேரத்துல மனுஷர் நம்ம படுற பாட அங்கீகரிக்கவே மாட்டாங்க. வேலை எவ்வளவு வேலை செய்தாலும் சிலர் குடும்பங்களிலே திருப்தி இருக்காது, வேலை செய்யற இடங்களிலே திருப்தி இருக்காது. பிள்ளைகள் கூட நம்முடைய வேலைகளை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஊழியக்காரர் உழைத்து ஜீவனை ஊற்றினாலும் சபையில் இருக்கிறவர்கள், விசுவாசிகள், தெரிந்தவர்கள் அதை அங்கீகரிக்காமல், அதற்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், I am going to give you rest. உன்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய இளைப்பாறுதல், உன்னுடைய சரீரத்துக்கு நல்ல இளைப்பாறுதல், நல்ல ஆரோக்கியத்தை நான் உனக்கு தேடாமல் இருப்பேனோ? உன் சௌக்கியத்தை நான் தருகிற தேவன் என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காரியங்கள் எல்லாம் நகோமி பின்னேலே நின்று ரூத்தோடு அவள் வழிநடத்தி கொண்டே இருந்தாள். ரூத்தோடு பேசி அவளை வழிநடத்தி கொண்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பரம போவாஸ் ஆகிய இயேசுவோடு இணையும் வரை, இயேசுவை நாம் கண் கூடாக பார்க்கும் வரை, ஹல்லேலூயா, அவருடைய வருகையிலே நாம் அவரை சந்தித்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேரும் வரை நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை நிரப்பி நம்மீது இறங்கி அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேண்டும்? இந்த வருடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய எல்லா காரியங்களும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எப்படி நெருங்கி ஜீவிக்க முடியும்? ரூத்தை பாருங்கள், அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை விட்டு பிரிந்து போகவே மாட்டேன்.
நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீர் எங்கு தங்கினாலும் நான் தங்குவேன். உம் ஜனம் என் ஜனம், அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட பரிசுத்த ஆவியானவரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது, அதாவது 1 கொரிந்தியர் 6:17 சொல்லுகிறது, கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைந்திருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவரை நான் உம்மை விடாமல் பற்றி கொள்வேன். என்னுடைய ஆவி, என்னுடைய விருப்பம், என்னுடைய சிநேகம், என்னுடைய பாசம் ஆவியானவர் மேலே இருக்கும். ஆவியானவரோடு நான் கனெக்ஷன்லயே இருக்க போகிறேன். அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஏனென்றால் நம்மை சுற்றி உலகம் என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கும் 5 அறிவு இருக்கிறது. இந்த 5 அறிவுகளும் இந்த உலகத்தை தேடும். ஆனால் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கும் பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். அது ரூத்துடைய வாழ்க்கையிலே விடாமல் பற்றி கொண்ட ஒரு அனுபவம் இருந்தது. இன்னொன்று, ரூத் ரொம்ப தாழ்மையாய் நடந்து கொண்டாள். அந்த வயலிலே போனாள். போவாஸ் அவள் மீது அவ்வளவு பட்சமாய் அவளை விசாரித்தாலும் கூட தன்னுடைய தாழ்மையை அவள் விடவில்லை. அவள் தங்கினது ஒரு குடிசை. ஆனால் அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், வேலை ஆட்களுக்கு பின்பாக தான் அவள் நிற்பாள். 7ஆம் வசனம் 2:7 சொல்லுகிறது, அவள் முந்திக் கொள்ள மாட்டாள். எனக்கு போவாஸ் என் மேல தயவுள்ளவராயிருக்கிறார், போவாஸ் என்னை விசாரிக்கிறாரு, போவாஸ் எனக்கு நன்மை செய்கிறார் என்று சொல்லி மற்ற ஊழியக்காரரை தள்ளிட்டு முன்னால போய் நிக்கலாம். அப்படி இல்லை. அவளுடைய ஸ்தானத்தை அந்த கடைசியில, she was the last one, அந்த லைன்ல லாஸ்ட், வேலையாட்களுக்கு பின்னால போய் அவள் நின்று காலையிலிருந்து சாயங்காலம் வரை அவள் உழைத்து கொண்டே இருந்தாள். அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பு கொடுத்திருந்தாலும், என்ன வேலைகள் கொடுத்திருந்தாலும், என்ன ஊழியங்கள் கொடுத்திருந்தாலும் தாழ்மையாய் முந்திக் கொள்ளாமல், ஹல்லேலூயா, நான் பெரியவ, நான் எல்லாரும் காட்டிலும் நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராமல் நம்மை தாழ்த்தி நிற்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய கரிசனைகள் நம் மீது கண்டிப்பாக இறங்கும். இன்னும் ரூத் பாருங்க, நன்றி உள்ள இருதயமாயிருந்தாள். அந்த போவாஸுக்கு முன்பாக அவள் விழுந்து பணிந்து, ஐயா, என் மேல் நீங்க இவ்வளவு தயவுள்ளவராய் இருக்கிறீரே, உம்முடைய வேலைக்காரர்களில் நான் சமானமா இருக்கவில்லையே, ஆனாலும் நீங்க என்னை இவ்வளவு நன்றாக கவனிக்கிறீர்கள் என்று நன்றியை அவள் தெரிவித்தாள். ஆண்டவருக்கு அந்த நன்றி என்றால் மிகவும் இஷ்டம். தேங்க்யூ என்று சொன்னால் அவ்வளவு பிரியம் ஆண்டவருக்கு. ஒரு சின்ன காரியமா இருந்தாலும், ஆண்டவரே நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட், இந்த பேனாக்கு தேங்க்யூ அப்பா, இந்த சின்ன உதவிக்கு தேங்க்யூ அப்பா, இந்த சாப்பாட்டுக்கு தேங்க்யூ அப்பா, இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபைகள், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் கிருபைகள், அவருடைய அடைக்கலம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கரிசனை, அவருடைய ஆலோசனை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ரூத்துக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. அதே 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே அவள் வீட்டுக்கு போகும்பொழுது மாமி இடத்துல எல்லாம் சொல்லுவாள். மாமியாரும் கேட்பாங்க, நகோமி கேட்பாங்க, இன்னைக்கு எங்கம்மா போன, யார் உன்னை விசாரித்தாள், எப்படி இருந்தது உன்னுடைய நாள், எல்லாமே சொல்லுவாள். அம்மா, நான் இன்றைக்கு போவாசுடைய வயலுக்கு போனேன், இத்தனை வேலையாட்கள் இருந்தாங்க, அங்க நான் வேலை செய்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கம்மா, இதையெல்லாம் நான் பொறுக்கிட்டு வந்தேன், எனக்கு தண்ணி குடித்துக்கொள் என்று சொன்னாரம்மா, அவர் என்னை டெய்லி விசாரிக்கிறாரம்மா. ஒவ்வொரு காரியத்தையும் ரூத் அந்த நகோமி இடத்திலே சொல்லுவாள். நகோமி சொல்வதை அவளும் கேட்டுக்கொள்வாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு பரிசுத்த ஆவியானவரோடு அப்படி ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும், ஒவ்வொரு நாள் நடக்கிற காரியங்களை, ஆவியானவரே இன்னைக்கு இப்படி நடந்தது, இந்த காரியத்துக்கு நான் போனேன், இப்படி எல்லாம் நடந்தது. உங்களுக்கு துக்கமா இருந்தாலும், துக்ககரமான காரியங்களா இருந்தாலும் சொல்லலாம். நீங்க தப்பு செஞ்சுட்டாலும் அதையும் சொல்லுங்க. ஆண்டவரே, தெரியாம இன்னைக்கு நான் இப்படி பேசிட்டேன், இப்படி நினைச்சிட்டேன், பரிசுத்த ஆவியானவரே, இப்படி ஒரு காரியத்துல நான் ஒழுங்கீனமா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரோட எல்லாத்தையும் ஓப்பனா
எதையும் மறைக்காம நம்ம சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அவள் பேசினது மாத்திரமல்ல, நகோமி சொன்னதை அவள் கேட்டாள். அந்த கவுன்சிலை அவள் கேட்டுக்கொண்டாள். நிறைய முறை ஜெபத்துல நாமே பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச அவர் ஆசை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 30 நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது, எந்த வழியிலே போக வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது, வழி இதுவே, இந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று உங்களுடைய போதகருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். அருமையானவர்களே, இந்த வருடம் நாம் தீர்மானம் செய்வோம். ஆவியானவரிடத்திலே நான் எல்லாம் சொல்ல போகிறேன், எல்லாமே சொல்ல போறேன், ஒன்றுமே மறைக்க மாட்டேன். அதே போல ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்க போகிறேன். ஜெப நேரத்திலே கொஞ்ச நேரம் நாம் அமைதியாயிருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய மனதிலே, நம்முடைய ஆவிக்குள்ளே சில தரிசனங்கள் உண்டாகும், சில காட்சிகள் உண்டாகும், சில உணர்வுகள் உண்டாகும், சில பிக்சர்ஸ், சில இமேஜஸ் உண்டாகும். அதை நாம் தொடர்ந்து அதை அப்படியே நாம் ரிசீவ் பண்ணும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதை நம்மால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், நீ உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. 3ஆம் அதிகாரத்திலே அந்த அதிகாரம் முடியும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நீ போவாசை சந்தித்து வந்து விட்டாய், இப்பொழுது நீ பொறுத்திரு. ஆங்கிலத்திலே அது இன்னும் நல்லா இருக்கிறது, யூ சிட் ஸ்டில். நீ சும்மா உட்கார்ந்துரு, நீ அமைதலா உட்கார்ந்துரு, இந்த காரியத்தை அந்த மனுஷன் முடிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்திலே நாம் அதையும் பயிற்சி செய்வோம். ஆண்டவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு, சிட் ஸ்டில், நீ அமைதலாக பொறுத்திரு. நமக்கு பொறுமை இல்லாமல் போய் விடுகிறது. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் செய்வேன் என்று சொல்லுகிறார், நமக்கு நல்ல நிச்சயம் உண்டாகிறது. ஆனால் நாம் அவசரப்பட்டு நாமே சில காரியங்களை செய்து முடிக்க பார்க்கிறோம். அப்பொழுது எல்லாமே ஒழுங்கீனமாக, தோல்வியாக கூட போய் விடுகிறது. சில நேரத்திலே நாம் துக்கப்பட்டு அங்கும் இங்குமாக ஓடி, இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, யூ சிட் ஸ்டில், ஹி வில் டூ இட். நீ பொறுத்திரு மகளே, அவன் எல்லாம் செய்ய போகிறான், அவன் செய்ய போகிறான். நான் அமைதலா இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசியாக அந்த ரூத் எப்படி போவாசோடு இணைந்து அவனுடைய செட்டைகளின் கீழ் அவளுக்கு அடைக்கலம் கிடைத்ததோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஆரம்பத்திலே கீழே விழுந்ததே அவள் பொறுக்கினாள், கீழே விழுந்த தானியங்களை பொறுக்கினாள். அவள் போவாசை நீருக்கு நீர் சந்தித்த பொழுது அவளுடைய சால்வை அது கொள்ளும் அளவுக்கு 6 படி தானியத்தை கொடுத்தான் என்று அந்த 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த சால்வையிலே எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு வாங்கி கொள்ள முடியுமோ அவள் வாங்கி கொண்டாள். ஆனால் போவாசுடைய செட்டையின் நிழலிலே அவள் வரும் பொழுது, போவாசுடைய மனைவியாய் அவள் வரும் பொழுது, போவாஸ்க்கு இருந்த அத்தனை நிலங்களுக்கும் அவளும் முதலாளியாய், சொந்தக்காரியாய் அவள் மாறினாள். கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சின்ன பொறுக்கிற அனுபவத்துல இருக்கலாம், அல்லாவிட்டால் தாங்கிக் கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுதந்திரவாளியாக நான் உன்னை மாற்றுகிறேன். எல்லாவற்றிலும் உனக்கு பங்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வரியத்தின் நிறைவினால் கர்த்தர் உங்களை நிரக்க போகிறார். எனவே ரூத்தை போல பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்து கொள்வோம். ஒரே ஆவியாய் ஆண்டவரோடு நாம் இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரிடத்திலே போய் எல்லாவற்றையும் சொல்லுகிற பழக்கத்துக்குள்ளே வருவோம். ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிற பழக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மையை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நன்றியுள்ள இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரிடத்திலே அதை கொடுத்து விட்டு, சிட் ஸ்டில், நீ பொறுத்திரு, கர்த்தர் அதை உனக்காக செய்து முடிப்பார். இஸ்ரவேலின் தேவனின் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்தபடியினால் அவராலே உனக்கு நிறைவான பலன் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அன்பு முகத்தை இந்த நேரத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் அழகானவர் அப்பா.
நீர் எங்களை நேசிக்கிற தேவன் தகப்பனே. நீர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் அப்பா. ஹalleluya. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. நீரே எங்களுடைய புகலிடம். நீரே எங்களுடைய ஆலோசனை கர்த்தர். நீரே எங்களை பாதுகாக்கிறவர். நீரே எங்களுக்கு ஆண்டவரை இளைப்பாறுதல் தருகிறவர். தகப்பனே நீரே நாங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தெரியவில்லை சுவாமி. ஆனால் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வருடம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. இந்த வருடத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லுகிற ஒரு வருடமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீர் பேசுகிற சத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக கேட்கட்டும் அப்பா. ஹalleluya. உம்முடைய ஆலோசனை தெளிவாக வரட்டும். படிப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுத்து நீர் நடத்தும் அப்பா. மனுஷர் தயவும் வரட்டும். தேவ தயவும் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஏராளமாய் வரட்டும் தகப்பனே. ஹalleluya. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினி ஆயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதப்பா. இந்த வருடம் நன்மையினால் நிரம்பி இருக்கிற வருடமா இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் இடையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya. உமக்கு நன்றி. கொழுத்த கொழுத்த கன்று குட்டிகளைப் போல தகப்பனே உம்முடைய செட்டைகளின் நிழலிலே இருக்கிற ஆரோக்கியத்தினால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கொழுத்த கன்றுக்குட்டிகளைப் போல அவர்களை நீர் வளரச் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. இந்த நேரத்திலும் கூட அப்பா, சரீர சுகவீனத்தோடு யார் இங்கு இருந்தாலும் ஆண்டவரே, அல்லாவிட்டால் அவருடைய குடும்பத்திலே யார் இருந்தாலும் அப்பா, உம்முடைய செட்டை நிழலில் இருக்கிற அந்த ஆரோக்கியம் இப்பொழுது அவர்களை தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆரோக்கியம் அவர்களை தொடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வியாதியும் விலகி போ என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு துன்பமும் விலகி போ இயேசுவின் நாமத்திலே. மன குலைச்சல்கள் மென்டலா மாறிடுவேனோ என்ற எண்ணங்கள் விலகி இயேசுவின் நாமத்திலே விலகி போ. ஹalleluya. ஏன் நான் ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் விலகி போ. அந்த சரீரமும் அந்த சிந்தையும் அந்த மனதும் பலனடைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கொழுத்த கன்றுகளைப் போல உம்முடைய பிள்ளைகளை நீர் இப்பொழுது மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கடந்த வருடத்திலே நடக்காத காரியங்கள் நடப்பதாக, கடந்த வருடத்திலே சந்தித்த இழப்புகள் லாபமாக ஆண்டவரே இந்த வருடத்திலே மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியங்கள் செழிப்பதாக, ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஹalleluya. ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கொழுத்து இருக்கட்டும், அவர்கள் நன்றாய் இருக்கட்டும் தகப்பனே. ஹalleluya. ஒரு ஃபுல் ரிவார்ட், ஒரு ஃபுல் ரிவார்ட் ஆண்டவரே, ஒரு நிறைவான பலன் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அருமையான பாஸ்டர் அனீஷ்காக உமக்கு நன்றி. அவருடைய சபைக்காக நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி. டாக்டர் சஷியுடைய ஊழியங்களுக்காக நன்றி தகப்பனே. எங்களோடு இணைந்திருக்கிற பிரதர் சங்கரன் ஜான் பால்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.